இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நாம் புனித வாரத்தின் தொடக்கமாக குருத்து ஞாயிறை சிறப்பித்திருக்கிறோம். இன்றைய நிகழ்விலே மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தயாரிப்பு துறை பொது மேலாளர் அருள்பணி வீமா ஜோ அடைக்கலராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஃபாதர் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். குருத்து ஞாயிறு. ஆமாம், புனித வாரம் தொடங்கிருச்சு. ஓசானா, குருத்து ஞாயிறு அப்படின்னாலே ஓசனா. ஆமா, தாவீதின் மகனுக்கு ஓசானா. நம்முடைய வாழ்க்கையில சூழல்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது மட்டும்தான் நாம இயேசுவை புகழ்கிறோமா? கஷ்டங்கள் வரும்போது அவரை நாம மறுதளிக்கிறோமா? என்ன செய்யறோம் ஃபாதர்? சந்தர்ப்பவாதம் அப்படின்ற வார்த்தையில் தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? சூழலுக்கு ஏற்றாற்போல் மாறிக்கொள்வது, அந்த ஒரு நிலை தான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த வாழ்க என்று சொன்ன கூட்டம் ஒழிக என்று சொல்லுகிறது. என்னென்னா முதுகெலும்பு இல்லை. காரணம் என்னென்னா, அவங்கள்ட்ட அதிகாரமோ எந்த ஒரு பணபலம், எந்த பலமுமே இல்லாத சாதாரண எளிய மக்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். அப்போது பொறுப்பில் இருப்பவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய நிலை அப்படின்னும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதற்கு ஏற்றாற்போல் பயந்து, ஏன்னா மீட்பர்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க, அவர் இங்கே சிலுவை சாவுக்கு கையளிக்கப்படுகிறார். என்னடா இவர் மீட்பர்னு சொன்னாங்க, இவரை நம்பி நம்ம இறங்கணும், இப்போ இவரே இல்லை, இவரை நம்பி போனால் நமக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு பயத்தில் அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை யோசிக்காமல் போகிறாங்க. இதான் ஒரு பின்னணியாக பார்க்குறோம். அப்படின்னா இன்றைக்கி நம்முடைய நிலைமையும் சாதாரணமான நிலையில் என்னென்னா, நம்மள்ட்ட எதுவுமே இல்லாமல் தான் இருக்கிறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, சிந்திக்கக்கூடிய மனநிலை இல்லாமல் இருக்குது. அப்படியே சிந்தித்தாலும் துணிவோடு அதை செயல்படுத்துவதற்கான சுதந்திரம் இன்றைக்கி இல்லை. அதான் பார்க்கக்கூடிய நிலை. இன்று ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வேறு வழி இல்லாமல் நம்ம ஒத்துப்போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். விமர்சனப்படுத்துறது கூட நமக்கு உரிமை இல்லாமல், சுதந்திரம் இல்லாமல் தான் இருக்கிறோம். இதுதான் இன்றைய நிலையாகவும் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி என்ன அப்படின்னா, கடவுளை இன்பத்தில் இருந்தாலும் சரி துன்பத்தில் இருந்தாலும் சரி அவர் கடவுள், எப்படியாவது நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையை விட்டுவிடாமல் இருக்கணும். அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஒரு நிகழ்விலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறேன். குருத்தோலை ஒரு வெற்றியின் குறி, ஒரு வெற்றியின் அடையாளம் தான் அந்த குருத்தோலை. ஆனால் அதற்கு பிறகு அந்த குருத்தோலை ஞாயிறு, ஆண்டவருடைய பாடுகள், சிலுவை மரணம், உயிர்ப்பு அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய பாடுகள், ஒரு துன்பத்தின் மூலமாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாகத்தான் அந்த வெற்றி நமக்கு கிடைத்தது. இன்றைய காலகட்டத்தில் கஷ்டமே படாமல் நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோமா? இல்லை சிலுவை சுமந்தால்தான் உயிர்ப்பு உண்டு என்பதை நாம் உணர்ந்து வாழ்கிறோமா? இன்னைக்கு ஈஸி கோயிங் அப்படி தான் அதிகமாக இருக்குது நம்மள்கிட்ட. கஷ்டப்படாமல் கிடைக்குமா, இல்லை யாரையாவது வச்சு அப்படியே முன்னுக்கு போயிடலாமா, தத்தி தத்தி போயிடலாமா அப்படிங்கிற மனநிலை தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா அப்படின்னா, ஸ்மார்ட் ஒர்க்கு தான் அப்ரிஷியேட் பண்ணப்படுது. ஹார்ட் ஒர்க்கு பெருசாக அதை பாராட்டுற நிலையில் இன்றைக்கி இல்லை. ஆமாம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறது புத்திசாலித்தனம் இல்லை, அது முட்டாள்தனம். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது விவசாயி இருக்கிறாரு, அங்கே நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கு சொல்லுவீங்களா ஹார்ட் ஒர்க் சொல்லுவீங்களா? அதே மாதிரி ஒருத்தர் நெருப்பில் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கலாம், அடுப்பில் வேலை செய்ய வேண்டியிருக்கு, அங்கே ஸ்மார்ட் ஒர்க்கா ஹார்ட் ஒர்க்கா? அதே போல் சில நேரங்களில் பட்டறையில் வேலை செய்கிறாங்க, பெரிய பெரிய தொழிற்சாலைகளை வேலை செய்கிறாங்க, அங்கே உடல் உழைப்பை தான் போட வேண்டியிருக்குது. இப்போ அங்கே ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா, இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இருக்குது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் வியர்வை சிந்தாமல் எதுவும் கிடைக்காது. அப்போனா என்னென்னா கடினப்பட வேண்டும், அவ்வளோதான். கடினப்பட்டால் தான் எதையும் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன?
சிலுவை பாதையில் பார்க்குறோம். 3 முறை கீழே விழுந்தார். ஆனாலும் விழுந்து கிடக்கவில்லை, எழுந்து நடந்தார். உறங்குவதே எதற்காக? விழிப்பதற்கு தான். அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கிறது கிடையாது இல்லைங்களா? அதனால் வீழ்வதும் எழுவதற்காகத்தான். அதனால் போராடினா தான் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் போராட்டம் இருந்தால் தான் சுவாரஸ்யமாக வாழ்க்கை இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டென்ஷனே வேணாம் அப்படின்னு சொன்னால் அதில் சாதிக்க முடியுமா எனக்கு தெரியல. எல்லாருக்கும் டென்ஷன் இருக்குது, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. அதுதான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை எதிர்கொள்வது தான் மனித வாழ்வு. வெற்றி என்பது எப்போவுமே கடினப்படாமல் கிடச்சிதுன்னா அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. அந்த கடினப்பட்டு நம்ம கிடச்சி அப்போ தான் அந்த வெற்றியுடைய அருமை தெரியும். அதுவும் நம்மிடம் தங்கும். இல்லைனா வந்தது மாதிரி வந்துட்டு போனது மாதிரி போய்டும். ரொம்ப இலகுவாக ஒரு வெற்றி கிடச்சிதுன்னா அது எப்போ நம்மகிட்ட வருது, எவ்வளோ நாள் நம்ம கூட இருக்குது, அதனுடைய அந்த பெருமை பலன்கள் அதெல்லாம் எப்போ நம்மளை விட்டு போதுனே தெரியாது. அப்படின்றது பல பேருடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்குது. இயேசு அன்று எருசலேமுக்குள் நுழைந்த போது ஒரு கழுதைக்குட்டி தேவைப்பட்டுச்சு. அதனுடைய உரிமையாளர்கிட்ட போய் கேட்டாங்க. அவர் கேட்டதுமே கொடுத்துட்டார். அதே மாதிரி ஆண்டவர் இயேசு நம்மிடம் நம்முடைய நேரத்தையோ திறமையையோ அல்லது நம்மிடமுள்ள ஏதாவது ஒன்றையோ தனது பணிக்காக கேட்டால் அந்த உரிமையாளரை போல உடனடியாக தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அது இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படின்னா எல்லாமே யார்கிட்டேருந்து கிடச்சின்னா கடவுள்கிட்டருந்து தான் கிடச்சிச்சு. இப்போது நம்முடைய ஒரு திறமையாக இருக்கலாம். திறமையினால் நம்முடைய எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சில பொறுப்புகள் அதிகாரங்கள் கிடைக்கும். இப்படி எவ்வளவோ வாய்ப்புகள் கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் கிடைக்கும் பொழுது இது என்னுடைய சொந்த உழைப்பினால் மட்டும்தான் கிடைத்தது அப்படின்னு நான் முழுமையாக இன்றைக்கி சொல்லக்கூடிய மனநிலை தான் அதிகமாக வந்துருச்சு. இதனுடைய கடவுளுடைய கரம், கடவுளுடைய திருவுளம் இருக்கிறது அப்படிங்கிறத பல நேரங்களில் நம்ம உணர்றதில்ல அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஏன்னா இதெல்லாம் நானாக பண்ணதுப்பா, நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு தான் அப்படின்னு பெருமை சொல்லிக்கொள்ளக்கூடிய மனநிலை தான் இன்றைக்கி அதிகமாக வந்துட்டுருக்கே தவிர கடவுளுடைய திருவுளம் இதில் இருக்கிறது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை குறைந்து கொண்டே போகிறது. அப்போ என்ன இதில்னா தன்மயம் அதிகமாயிட்டிருக்கு. கடவுள் மேலே கொண்டக்கூடிய நம்பிக்கை என்பது மிகவும் குறைந்து கொண்டிருக்கிறது. இப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மாதா தொலைக்காட்சியில் 11 ஆண்டுகளாக நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் மீடியாவில் வந்து 16 ஆண்டுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு. அப்படின்னா இது நானாக தேடிக்கிட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து கடவுளுடைய திருவுளம் தான் அப்படின்னு பார்க்குறேன். இந்த கடவுளுடைய திருவுளத்திற்கு பணிந்து தான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டு இன்றைக்கி வரலையும் அதுபடி போயிட்டுருக்கிறேன். நான் இதில் எனக்கு விருப்பங்கள் இருக்குது, கோபங்கள் இருக்குது, இல்லை என்ன வேணால் இருக்கலாம், வெற்றிகள் இருக்கலாம், மகிழ்ச்சி இருக்கலாம், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், எவ்வளோ இருக்கும். எல்லாமே எது இருந்தாலும் ஓகே, கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்கிற ஒரு சிறப்பான அழைப்பை மாதா தொலைக்காட்சிக்காக செய்ய கொடுத்துருக்கிறாரு, செய்வோம் அப்படின்ட்டு தான் அந்த ஒரு மனநிலையில் தான் நான் போய் கொண்டு இருக்கிறேன். இதுதான் தொடரணும் அப்படிங்கிறது. அதே போல் எந்த ஒரு வாழ்க்கையும் எனக்கு வந்து நிலையானது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் குருவாக ஆனதே வந்து மக்கள் பணி செய்வதற்கு. இந்த ஊடக பணி என்பது ஒரு சிறப்பு ஒரு பணியாக தான் பார்க்குறேன். ஆனால் நான் திருப்பி என்னுடைய மறைமாவட்டத்திற்கு சென்று அங்கு பணியாற்றுவது தான் என்னுடைய நிலை இருக்கிறது. அதுதான் என்னுடைய நிரந்தரமானது. கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள். அதுதான். இப்போ கடவுள் எனக்கு கொடையாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்கு அதே கடவுள் வந்து தம்பி இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாரு, அதையும் நான் கொடையாக ஏற்றுக்கொண்டு அந்த பணியை செய்வதற்கு நான் போகணும். அந்த ஒரு மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டிய பக்குவம் என்பது இன்று எல்லாருக்கும் தேவை. அது குருக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா நிலையில் இருப்பவர்களுக்கும் தேவை என்று பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் இருக்கும்போது நிச்சயமாக கடவுள் கொடுத்ததை நம்ம கடவுளுக்காக திருப்பவும் கொடுப்போம். இல்லை கடவுள் என்ன விருப்பப்படுகிறாரோ அதன்படி நாம் செயல்படுவோம். அப்படி இல்லைன்னா அந்த சுயநலம் தான், நான் தான் எல்லாமே என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது அது வேறு விதமான ஒரு வழிக்கு நம்ம இட்டு சென்று விடும். கட்டாயமா அந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபாதர். இப்போ இயேசு எருசலேம் நகருக்குள்ள நுழையும் போது மக்கள் ஆரவாரம் செஞ்சாங்க. இருந்தாலும் அந்த நகரை பார்த்து அழுதார்கள். ஏன்னா அந்த மக்கள் அமைதிக்குரிய வழியை அறியவில்லை. நம்ம வாழ்க்கையில உண்மையான அமைதி எங்கே இருக்கு அப்படின்றத இன்னும் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமா? உலக இன்பங்களில் அமைதியை தேடி ஏமாந்து போகிறோமா?
ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார், நான் கேள்விப்பட்டிருக்கேன், பேர் ஞாபகத்துக்கு வரல. ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது என்னுடைய பகுத்தறிவை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, செருப்பு போல் வெளியில் கழட்டி வச்சுட்டு தான் நான் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம வந்து எந்த துறையில் எவ்வளோ பெரிய பாண்டித்துவம் பெற்றவராக இருக்கலாம், ஆனால் ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுது நம்ம ஒன்றும் இல்லாதவர்களாக, கடவுள் முன்னிலையில் சாதாரணமானவர்களாக போகும்போது தான் அவர் மேலே எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்குது. அந்த ஆழமான நம்பிக்கையில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கடவுளிடம் கையளிக்கும் பொழுது ஒரு அமைதியான நிலை இருக்கும். இன்றைக்கி அதுக்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, தினமும் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் அமைதியாக கடவுள் முன்னிலையில் உட்கார்ந்திருப்பது. வாய்ப்பு கிடைத்தால் ஆலயத்தில் போய் அமர்ந்து ஜெபிப்பது, இல்லை வீட்டில் தனியாக ஒரு ரூமில் விவிலியத்தை எடுத்து வாசிக்கிறதோ, இல்லை நம்முடைய வீட்டில் எப்படியும் எல்லோரும் நம்முடைய ஆண்டவருடைய படம் வச்சுருப்போம், அதுக்கு முன்னாடி ஒரு அமைதியில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் செய்வதோ, ஒரு மனநிலையை நம்ம வளர்த்து கொள்ள முயற்சி எடுக்கணும்னு பார்க்குறேன். அந்த ஒரு மனநிலையை வளர்த்து கொள்ளும் பொழுது ஒரு அமைதியான நிலை வரும், ஒரு நம்பிக்கை இன்னும் நமக்குள்ளே அதிகமாகும். அப்போது கடவுளையும் நம்புவோம், நம்மளால் முடியுன்ற நம்ம மேலே நம்பிக்கை வரும், நம்ம கூட இருப்பவங்க நம்மோடு இருப்பார்கள்ன்ற நம்பிக்கை வரும். அதுதான் இறையாட்சி. நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவரை நெருங்கி போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட, அதிலும் நம்முடைய அந்த அறிவு மெத்தப்படிச்ச மேதாவித்தனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆண்டவர் முன்னாடி காட்டி, அந்த அறிவே ஆண்டவர் கொடுத்தது அப்படின்றத மறந்துட்டு அவரை தள்ளி வைக்கும்போது நாம் அமைதியை இன்னும் தேடிக்கொண்டே தான் இருப்போம். அமைதி வேண்டும்னா ஆண்டவரை தேட வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி சொன்னீங்க ஃபாதர். ஆண்டவர் நம் வாழ்க்கைக்குள் நுழைய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அடிப்படை வாழ்க்கையில் வந்து ஒரு அடித்தளமாக இருக்கிறது வந்து இறை நம்பிக்கை, ஜெபத்தில் ஆழ்ந்து இருப்பது தான் பார்க்குறேன். ஆண்டவர் எனக்குள்ளே வரணும் அப்படின்னா நான் வந்து அவரை தேடி நான் போகணும் முதல்ல. இன்றைக்கி வந்து ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பழக்கம் மிகவும் குறைந்து விட்டது. குறிப்பாக இப்போ மாதா தொலைக்காட்சியில் நம்ம வந்து இப்போது புனித வார நிகழ்வுகள்லாம் ஒளிபரப்பு செய்ய ஆரம்பிச்சிருவோம். வத்திக்கான்லேருந்து நம்முடைய திருத்தந்தை அவர்களுடைய புனித வார நிகழ்வும் ஒளிபரப்பு செய்வோம். உடனே மக்கள் அதுதான் வருதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிவியில் பார்க்கக்கூடிய மனநிலை சில பேருக்கு ரொம்ப எளிதாகிடுச்சு. அதான் ஈஸி கோயிங்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி ஆயிடுச்சு. பார்த்துட்டு உட்காந்துடலாமே அப்படின்ட்டு. அதுதான் தவறு. ஆலயத்திற்கு நாம் கடவுளை நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா அது எழுந்து நடந்து போக முடியாதவர்களுக்காக, படுத்த படுக்கையில் இருப்பவர்களுக்காக, ஆலயங்கள் அருகிலே இல்லாதவர்களுக்காக, நேரடியாக போக முடியாது. அப்படிதான். என்னால் முடியும், ஆனால் போகாமல் இருக்கிறதுனா அது மிகப்பெரிய பாவம், ஒரு சோம்பேறித்தனம், அதுவே மிகப்பெரிய பாவம். அதுதான். அப்போ ஆண்டவரை நான் தேடி செல்ல வேண்டும். ஆண்டவரை தேடி சென்று, ஏன்னா அவர் தான் நம்மளை தேடி வந்தார், இந்த உலகிற்கு மனிதனாக பிறப்பதற்கு தேடி வந்தார். அது மட்டுமல்ல, 3 ஆண்டுகள் பணி செய்தார்னா ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள் யாரெல்லாம் இருக்கோ அவங்கள தேடி 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 போய் தான் குணப்படுத்தினார், சரிப்படுத்தினார், நல்லது செஞ்சார். செய்த இடங்கள்லாம் நன்மைகளே செய்து வந்தார்னா அவரே தேடி போய் தான் நன்மைகளை செய்து வந்தார். அப்போ ஆண்டவர் தேடி போய் செஞ்சார் அப்படின்னா அந்த ஆண்டவரை நம்ம தானே தேடி போகணும். அப்போ ஆண்டவரை தேடி செல்ல வேண்டும். தேடி சென்று அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். முதல்ல தனி ஜெபம், அப்புறம் குடும்ப ஜெபம், அப்புறம் குழும ஜெபம். இப்படி எல்லா நிலைகளிலும் ஜெபத்தை அடித்தளமாக வைத்து நம்முடைய வாழ்வை ஆரம்பித்தால் அது செயல்பாட்டுக்கு போகும். அந்த செயல்பாட்டில் அமைதி, மகிழ்ச்சி எல்லாமே நாமும் பெறுவோம், பிறருக்கும் பெற்றுக் கொடுப்போம். அதுதான் இறையாட்சியாக இருக்க முடியும். அப்போ ஆண்டவர் எனக்குள் வர வேண்டும் என்றால் நான் ஆண்டவரை தேடி செல்ல வேண்டும், அவர் வழியில் செல்ல வேண்டும், அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். எத்தனையோ நாடுகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு வந்து பக்கத்தில் ஆலயமே இருக்காது, என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் மாதா தொலைக்காட்சி அவங்களுக்கு திருவழிபாட்டு நிகழ்வுகளை அவங்களுடைய இல்லத்துக்கே கொண்டு போய் சேர்க்குது. நம்ம நாட்டை பொறுத்தவரையிலையும் வட இந்தியாவில் சில இடங்களில், சில மாநிலங்களில் ஆலயங்கள் மிக குறைவு. அப்படிப்பட்ட இடங்களில் கூட சரின்னு ஒத்துக்கலாம். தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஆலயங்கள் இல்லாத ஊர்களே இல்லை, ஒரு குக்கிராமம் கூட கிடையாது. அங்குதான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஆலயம் இருக்கும், இல்லை கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும், ரொம்ப தூரத்துலலாம் இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் ஆலயத்திற்கு நேரடியாக செல்ல வேண்டும், ஆண்டவரை தேடி செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி இந்த குருத்து ஞாயிறில் நீங்கள் வலியுறுத்திருக்கீங்க ஃபாதர். நிச்சயமாக இது நாள் வரை தொலைக்காட்சி மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கூட இந்த புனித வாரத்தில்
ஆண்டவரை தேடிச் சென்று அவருடைய பாடுகளில் பங்கேற்க வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையும் வலியுறுத்திருக்கிறீங்க. மிக்க நன்றி. நன்றி. இன்று நீங்கள் திருப்பலிக்குச் சென்று அதில் முழு தயாரிப்புடன் பங்கு கொண்டீர்களா? உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். இன்று நீங்கள் தேவனர் கருணையை உட்கொள்ள ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று உங்களை தயார் செய்தீர்களா? பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஞான காரியங்களில் வளர்க்க மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பினீர்களா? நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்க பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் பிறப்பை மறைத்து விடுகிறார்கள். ஓய்வு நாளாகிய இன்று உங்கள் நேரத்தை கடவுளுக்கென்று செலவிட்டீர்களா? எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். இன்று உங்கள் குடும்பத்தினரோடு உரையாட நேரம் ஒதுக்கினீர்களா? உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறைவார்த்தைகள் 1 முதல் 7 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 27, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 13 முதல் 14 வரை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 வரை. பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்கேதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா இலாமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறத்தாழ 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி தமது கூந்தலால் அவருடைய காலடிகளை துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டுக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத்து, இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழையருக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழையர்பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் திருடனாயிருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள். என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதைச் செய்யட்டும். ஏழையர் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார்.
இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் பொருட்டு யூதர்களுள் பலர் அவர்களிடமிருந்து விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். மார்ச் 30.
புனித யோவான் கிளிமாக்ஸ். சிரியா நாட்டில் வாழ்ந்த செல்வந்தர் குடும்பத்தில் கிபி 525ஆம் ஆண்டு பிறந்தார் யோவான் கிளிமாக்ஸ். அறிவு கூர்மையிலும் கல்வி அறிவிலும் சிறந்து விளங்கிய இவர் தன் 16வது வயதில் சீனாய் மலையில் இருந்த துறவு மடத்தில் சேர்ந்து துறவியானார். சுமார் 20 ஆண்டுகள் மலையடிவாரத்தில் கடும் தவம் புரிந்த யோவான் கிளிமாக்ஸ் புனிதர்கள் மற்றும் திருத்தந்தையர்களின் வரலாறுகளை வாசித்து புதிய அனுபவம் பெற்றார். ஜெபத்திலும் இறைஞானத்திலும் சிறந்து விளங்கிய இவரை இவரது மடத்துறவிகள் தலைவராக தேர்ந்தெடுக்க 4 ஆண்டுகள் மடத்தலைவராக பணிகளைச் செய்தார். தனது வல்லமை மிகுந்த ஜெபத்தினால் மக்களுக்கு நலன்களை பெற்றுத்தந்த கிளிமாக்ஸ் திருத்தந்தை பெரிய கிரகோரியாருக்காக அன்றாடம் ஜெபம் செய்தார். பேச்சு மற்றும் எழுத்தாற்றலில் சிறந்து விளங்கிய இவர் உலக புகழ்பெற்ற விண்ணக ஏணி என்ற நூலினை எழுதி ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். தனது இறுதி நாட்களில் மலையடிவாரத்தில் தனிமையில் வாழ்ந்து மக்களுக்காக ஜெபித்த யோவான் கிளிமாக்ஸ் கிபி 605ஆம் ஆண்டு விண்ணகமடைந்தார். ஜெபம், தவம் மற்றும் ஒருத்தல் முயற்சிகளை விட அன்பே மேலானது என்று அறிவித்து ஆண்டவரின் பணி செய்த யோவான் கிளிமாக்ஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித யோவான் கிளிமாக்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கடன் பிரச்சனையில் சிக்கித் தவிக்கின்ற மக்களுக்காக ஜெபிப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளின் அற்புதமான பராமரிப்பை எண்ணி பார்ப்போம். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அவர் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்பி வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே. இந்த மாபெரும் செயலுக்காக ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சிக்காக நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பு உருவானே ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடைக்காக நன்றி சொல்கிறோம். எத்தனையோ குடும்பங்களிலே இந்த தொலைக்காட்சி உமது பிரசன்னத்தை, உமது சமாதானத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நீர் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த மாதா தொலைக்காட்சியை இன்னும் ஆசீர்வதியும். இன்னும் அநேக மக்களை இது சென்றடைய நீரே எங்களுக்கு வழித்துணையாக மாறும். இன்னும் அநேக மக்கள் இதற்காக உழைக்க, இதற்காக பங்களிப்பு செய்ய, இதனை தாங்கிக் கொள்ள நீரே எங்களுக்கு ஆற்றலாய் வாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் அநேக மக்களுக்கு உமது அன்பின் செய்தியை, சமாதானத்தின் செய்தியை, உமது உண்மையின் செய்தியை, உமது மன்னிக்கின்ற செய்தியை, உமது பராமரிப்பின் செய்தியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சி எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை நீர் கொடுத்து இதனை இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நிகழ்விலே மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தயாரிப்பு துறை பொது மேலாளர் அருள்பணி வி. மா. ஜோ. அடைக்கலராஜ் அவர்கள் பங்கேற்று குருத்து ஞாயிறு பற்றிய சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். குட் நைட். தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவர்
திருவயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே